நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைடுலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சர்டிஃபிகேட்டில் வந்து அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, இந்த சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணிட்டா வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் மெயில் ஆர் மெசேஜஸ் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சிகிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து விளக்கமாக வந்து பதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு மெயிலும் வராது, ஸோ உங்களுக்கு மெசேஜும் வராது அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தேர்வர்கள் ஒரு முறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் ஸோ ஒப்புகைச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி சைடு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது கூடவே வந்து இன்னொரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஒப்புகை சீட்டு அக்னாலஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு சிவி ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.